அனைவருக்கும் வணக்கம். தற்கொலை எண்ணம் வருவதற்கான காரணம் நம்ம வீடாக இருக்கலாமா என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கிறது. அதனை தெளிவுபடுத்தலாம், தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். நம்மளுடைய வீட்டின் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதியான வடகிழக்கு பகுதி ஒரு மூடப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த அமைப்பாக இருக்கும் பட்சத்துல அங்க சூரிய ஒளி என்பது முற்றிலும் தடைப்பட்டு இருக்கும். ஒரு ஜன்னல் கூட அங்க வைத்திருக்க மாட்டார்கள். அந்த வீட்டில் தொடர்ந்து வசிப்பவர்களுக்கு மனோரீதியான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வியாதிகளை முற்றும் பொழுது தற்கொலை எண்ணம் என்பது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து விடுகிறது. ஏன் நம்ம இந்த உலகில் வாழணும், நமக்கு யார் இருக்கா, நம்ம இறந்து விடலாமே எனக்கூடிய எண்ணம் நம்மளுடைய தொடர்ந்து வந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த வடகிழக்கு மூலை வீட்டினுடைய உள் அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் போட்டிருப்பாங்க, பூஜா ரூம், ஸ்டோர் ரூம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் போட்டாலும் அந்த குறிப்பாக அந்த மூத்த மகன் அல்லது குடும்ப தலைவர் பாதிக்கப்படுறாங்க. வடகிழக்கு மூலை வீட்டினுடைய வெளிப்பகுதியில ஒரு செப்டி டேங்க் சம்புக்கு பதிலாக போட்டிருப்பாங்க. இந்த காரணிகளும் வடகிழக்கு மூலையில பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில உள் மாடிப்படி அமைப்பு போட்டிருப்பாங்க வீட்டுக்குள்ள, வடமேற்கு மூலையை ஒட்டின மாதிரி. அதுவும் ஒரு தவறான அமைப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம செபிடேங் என்பது பார்த்தீங்கன்னா சம்பை விட ரொம்ப பெருசாக அங்க போட்டிருக்கும் பட்சத்துல அந்த தவறுகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடிப்படி வடமேற்கு மூலையில ஒரு மூடப்பட்ட அமைப்பாக போட்டிருப்பாங்க. எப்பவுமே மாடிப்படி அமைப்பு வெயில் மழையில நலையணும், வெயில்ல காயணும், மழையில நலையணும். இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். தென்மேற்கு மூலையில பார்த்தீங்கன்னா ஒரு கடை கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. மாஸ்டர் பெட்ரூம் என்பது அங்க இருக்காது. அங்க அப்படி இருக்கும் பட்சத்துல கணவன் மனை உறவும் சரியாக இருக்காது. அதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம ஏன் வாழணும் என்ற முடிவுக்கு அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு தற்கொலைக்கு நம்ம ஒரு மன ரீதியான வியாதிகளோ இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறந்த ஒரு டாக்டரை, மனநிலை சம்பந்தமான ஒரு டாக்டரை அணுகி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை பெற்ற பிறகு ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு நீங்க வீட்டை சரிப்படுத்திக் கொள்ளும் பட்சத்துல முடிஞ்ச அளவு நீங்க ரெக்கவர் ஆகி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.